Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வில்லேஜ் ஸ்பெஷல் பிரிஞ்சால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி, தோசை, ரைஸு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷு. வாங்க இப்போ வீடியோவில் பார்க்கலாம் கிராமத்து ஸ்டைல் பிரிஞ்சால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். வாங்க இப்போ பார்க்கலாம் வீடியோவில். இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துட்டுருங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இதோட 4லேருந்து ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதக்கிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி வதங்கிறதுக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம நல்லா இது ஆறுனதுனே அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நான் இன்னொரு கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு ஜீரகம் சேர்த்துட்டுருக்கேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காய் நல்லா சேர்த்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன், கருக்காமல் இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்து இந்த கடுகு ஜீரகத்தோடு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். மஞ்சள் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி, தனியா பொடி. இப்போ நம்ம சேர்த்த பொடிகளோடு சேர்த்து கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா கத்திரிக்காய் இந்த மசாலா அதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போயிருக்கு. கத்திரிக்காயும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சின்னு வந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்தனால நல்லா பச்சை கலரில் இருக்குது. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா திக்காக இருக்குது. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டுடலாம். நல்லா கொதித்த உடனே இறக்கி வச்சிடலாம். அருமையான கிராமத்து ஸ்டைல் பிரிஞ்சால் கிரேவி ரெடி. நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பிரிஞ்சால் கிரேவி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.